ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிட்டோ. டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பாரம்பரியமான டேஸ்டான இந்த குடல் கறி குழம்பு இது எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணுனா சோறு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டுக்குடல் குழம்பு நிறைய மகத்துவத்தன்மை இருக்குது. இது குழந்தைகள் முதல் பெரியோர்களுக்கு வரை கொடுக்கலாம். இந்த குடல் குழம்பு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் குடலை எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த குடல் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இதில் முங்குற அளவு தண்ணி வச்சுக்கிட்டணும். ஏன்னா இந்த குடலில் இருக்க அழுக்கு அந்த தண்ணியில் எலப்ரேட் ஆகி நமக்கு வெளியில் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நுரைச்சி வந்திருக்கு. இதில் நம்ம ஒரு கரண்டியை வச்சில் கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதி நுரை வந்திருக்கான் அதை எடுத்து தூக்கி வீசிக்கிட்டு மீதி இருக்க தண்ணியில் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுக்கிட்டு நல்லா வேக விட்டுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். பாதி அளவு குடல் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பாதி முடி தேங்காவை எடுத்து அதில் வெளியில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம தேங்காயில் திருவிக்கலாம், இல்லைன்னா கத்தியால் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 கைப்பிடி நிறைய சின்ன உள்ளியை தோலை நீக்கிட்டு இதில் ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியா பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகுத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். இங்கன்னா 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டு அப்பப்போ அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு அரைஞ்சால் போதும். இப்போ இதை நம்ம குடல் ரெடியாக இருக்குல்ல, அந்த தண்ணி முழுமையாக வற்றியாச்சு. இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூடவே போட்டு தேவைக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா முழுமையாக வெந்திருக்கு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பபிள்ஸ் தெரியுது. இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்தாச்சு. இந்த குடல் குழம்புல நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், குடல் குழம்பு நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் மூடி போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு திறந்து பாருங்கள், நல்லா கொதித்து இந்த அளவு வந்துடுது பார்த்தீங்களா. இந்த டைமில் ஒரு கடுகு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அது கூடவே சின்ன உள்ளி, கடுகு, காஞ்ச மிளகு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு இந்த வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கொதிச்சு வச்சுருக்க இந்த குடல் குழம்புல போட்டுக்கிட்டு மூடி போட்டு சோறில் வச்சு சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, இந்த டேஸ்டியான குடல் குழம்பை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதில் பிரேக்ஃபாஸ்ட்டாட்டும் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி சோறை கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் குடல் குழம்பு செஞ்சு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும்.